ஐயா, காதலிக்கும் காதலனுக்கு காதலி மீது பற்று, உழைக்கும் உழவனுக்கோ உழைப்பின் மீது பற்று, ஓவியனுக்கோ ஓவியத்தின் மீது பற்று, பணக்காரருக்கோ பணத்தின் மீது பற்று, ஏழைக்கோ அடுத்த வேளை உணவின் மீது பற்று. அதுபோல மனிதனாக பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் மொழி பற்று என்று அவசியம் ஐயா. 1710 இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி என்கிற ஒரு பாதிரியார் தன் மதத்தை பறைசாற்றுறதுக்காண்டி தமிழகம் வருகிறார். நம்மளால் வந்து பார்க்கிறார், நம்மளோட வித்தியாசம் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. மொழி, பண்பாடு, கலாச்சாரம், விருந்தோம்பல் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆசை, தமிழனா மாறணும் அப்படின்னு. உடனே தன்னுடைய பெயரை வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்டு தமிழனாக மாறிவிட்டார். ஐயா, அவர் தமிழனாக மட்டும் மாறவில்லை, தமிழில் 23 நூல்களை எழுதியுள்ளார். அதேபோல் ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியை உலகம் அறிய வேண்டும், உலகம் போற்ற வேண்டும் என்று ஆத்திச்சூடியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஐயா ஐயா இப்போ ரீசெண்டாக ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. பீட்டா ஒரு அறிவிப்பு விட்டுச்சு, தமிழர்கள் எல்லாரும் மாட்டை துன்புறுத்துறாங்க, அதனால் ஜல்லிக்கட்டை ஒழிக்கணும்னு. அப்போ நாங்கள் ஜாதி ரீதியாக ஒன்று சேரல, மத ரீதியாக ஒன்று சேரல. என் தாய்மொழியாம் தமிழ் ஒரு பாரம்பரிய மிக்க மொழிக்கு ஒரு வீர விளையாட்டு மறைக்கப்பட உள்ளது, தமிழர்களுடைய மானம் அங்கு பறிபோகிறது என்று மொழி ரீதியாக ஒன்று சேர்ந்தோம். போலீஸ் 144 போட்டுச்சு, தடியடி நடத்திச்சு. இல்லை, உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு மெரினாவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினோம் என்றால் அது எங்களது மொழி பற்றின ரீதியாக நாங்கள் ஏற்படுத்தினோம். நாங்கள் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஹேஷ் தமிழும் போடுறது கிடையாது. 1930 டெல்லியிலேருந்து இந்தி திணிப்பு வந்துச்சு. அப்போ எங்கள் ஆள் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஹேஷ் தமிழன் போடல, களத்தில் இறங்கணும், வென்றோம். தங்களை உயிரை கூட துச்சமாக நினைக்காம தன் உயிரை பறிகொடுத்து மொழிப்போர் தியாகிகள் என்று பெயர் வாங்கி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் தினமாக நாங்கள் அனுசரிக்கிறோம். ஐயா, ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு வாட்டி ஐரோப்பிய யூனியனில் போய் பேசுகிறதுக்கு அவர் அழைச்சிருக்காங்க. அவர் போகிறாரு ஐரோப்பிய யூனியனில். அங்கே போய் எல்லாரும் அவங்க தாய்மொழியில் பேசுகிறாங்க. அங்கே என்னுடைய ஏபிஜே ஐயா வருத்தப்படலை, துக்கப்படலை, தன்னுடைய தாய்மொழியையும் எல்லாரும் அறியணும்னு சொல்லிட்டு கணியன் பூங்குன்றார் எழுதிய யாவும் ஊரே யாவரும் கேளு என்ற மொழி பற்றி அங்கு நிலைநாட்டினார்யா. என்னதான் நடந்தாலும் சரி, வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது என் தாய் மொழியாக இருக்கட்டும் என்று கூறி என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.